அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொலியிலே சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளோடு தொடர்புடைய வினாக்களும் விடைகளையும் பார்க்க இருக்கின்றோம். இது தொகுப்பு 7க்குரிய வினாக்களும் விடைகளுமாக இருக்கும். ஏற்கனவே தொகுப்பு 1லிருந்து தொகுப்பு 6 வரையான வினாக்கள் அவற்றுக்கான விடைகளையும் 6 காணொலிகளாக பகிர்ந்திருக்கின்றேன். அவற்றினை பார்த்துக் கொள்ளுங்கள். முதலாவது விடயம், பாம்பு தீண்டிய ஒருவருக்கு செய்ய வேண்டிய முதலுதவி யாது? பாம்பு கடித்த இடத்தை சவர்க்காரமிட்டு தூய நீரினால் கழுவ வேண்டும். நேர தாமதமின்றி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். நாய் கடித்த ஒருவருக்கு செய்ய வேண்டிய முதலுதவி யாது? நாய் கடித்த இடத்தை சவர்க்காரமிட்டு ஓடும் நீரினால் அல்லது குழாய் நீரினால் கழுவுதல் வேண்டும். இங்கே ஓடும் நீர் அல்லது குழாய் நீர் என கூறப்பட்டிருக்கின்றது. அதற்கான காரணம், குறித்த அந்த காயம், நாய் கடித்த இடமானது மிகவும் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். அல்லாது போனால் நாயினுடைய உமிழ்நீர் அங்கே இறுக்கமாக இருந்தால் பின்னர் நீர்வெறுப்பு நோயை தோற்றுவிக்கும். எனவேதான் நாய் கடித்தால் அந்த இடத்தினை ஓடும் நீர் அல்லது குழாய் நீர் வேகமாக நீரை அதிலே செலுத்துவதன் மூலம் குறித்த இடத்தினை மிகவும் தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் முதலுதவிகள் தொடர்பாக உங்களுக்கு பாட விடயங்களே வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே எதிர்கொள்ளுகின்ற ஆபத்துக்கள் அல்லது விபத்துக்கள், அவற்றிலிருந்து எவ்வாறான முதலுதவிகளை அந்த குறித்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக தெளிவாக கற்றுக்கொள்ளுங்கள். மேல் மாகாணத்தில் கடலுடன் சேரும் பிரதான நதிகள் களனி கங்கை, கழுகங்கை. மேல் மாகாணத்திலே கடலோடு சேரக்கூடிய நதிகள். தென் மாகாணத்தில் கடலுடன் சேரும் பிரதான நதிகள் ஜின்கங்கை, நில்வளவகங்கை, வளவகங்கை. இந்த 2 வினாக்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு நதி கடலோடு சேருகின்ற இடம் அல்லது கடலோடு சேருகின்ற அந்த மாவட்டம் அல்லது மாகாணம், இவ்வாறாக 3 விடயங்கள், 3 வழிகளிலே நதிகள் கடலோடு கலக்கின்ற இடங்கள் தொடர்பாக நீங்கள் 3 விதமாக கற்றுக்கொள்ளுங்கள், கற்று வைத்திருக்க வேண்டும். அடுத்த விடயம், நீரின் பொதுவான இயல்புகள். நீரினுடைய பொதுவான இயல்புகள். நீருக்கு குறித்த வடிவம் இல்லை. நீர் ஊற்றப்படுகின்ற பாத்திரத்தின் வடிவத்தை பெற்றுக்கொள்ளும். பரவி செல்லக்கூடியது, கரைக்கக்கூடியது. இந்த 4 பொதுவான இயல்புகள் இங்கே வழங்கியிருக்கின்றேன். இதை நீங்கள் செயற்பாடு ரீதியாக வகுப்பறையில செய்து இந்த இயல்புகளை இனங்கண்டிருப்பீர்கள். அடுத்த விடயம், தோட்டம் செய்வதற்கு உகந்த மண் எது? தோட்டம் செய்வதற்கு இருவாட்டி மண் மிகவும் உகந்ததாக இருக்கும். இயற்கை அனர்த்தம் தொடர்பாக அறிவிக்க வேண்டிய தொலைபேசி எண். இயற்கை அனர்த்தத்தோடு தொடர்புடைய தொலைபேசி எண் 117. செடி வகை பயிர்களை அதிகமாக தாக்கும் பூச்சி எது? மீலி மூட்டை பூச்சி என்று சொல்வார்கள். செடி வகை பயிர்கள், கூடுதலாக விவசாயத்திலே, தோட்டங்களிலே செடி வகை பயிர்களை அதிகமாக தாக்குகின்ற பூச்சியாக இது காணப்படுகின்றது. நன்னீரில் முட்டையிடும் நுளம்பு எது? நன்னீரிலே ஈடிஸ் நுளம்பு முட்டையிடும். ஈடிஸ் நுளம்பின் மூலம் டெங்கு நோய் பரப்பப்படுகின்றது. நன்னீரிலே அடைப்புக்குள் குறித்த நுளம்பினாலே பரப்பப்படுகின்ற நோயினையும் வழங்கியிருக்கின்றேன், அதனையும் பார்த்து கொள்ளுங்கள். தண்டுகோதி புழுவினால் அதிகமாக தாக்கப்படும் பயிர் எது? தண்டுகோதி புழுவினாலே அதிகமாக தாக்கப்படும் பயிர் நெல். உயரத்தில் இருந்து விழுந்த ஒருவருக்கு செய்யக்கூடிய முதலுதவி. உயரத்திலிருந்து விழுந்த ஒருவருக்கு அவரை அசைக்காமல், விழுந்தவரை அசைக்காமல் சமதளத்தில் வைத்திருத்தல் வேண்டும். இதுதான் அதற்கான முதலுதவியாக இருக்கு. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எதிர்கொள்ளுகின்ற ஆபத்துக்கள், விபத்துக்கள் தொடர்பாக அவை சார்ந்த முதலுதவிகளை கற்றுக்கொள்ளுங்கள். வித்து முளைக்கும் போது முதலில் வெளிவரும் வேர் முளைவேர். வெந்நீர் கேத்தல் மூலம் உடலின் ஏதேனும் ஒரு இடத்தில் காயங்கள் ஏற்பட்டால் முதலில் செய்ய வேண்டியது. வெந்நீர் கேத்தல் மூலம் உடலிலே ஏதாவது ஒரு இடத்திலே ஏதாவது காயங்கள் ஏற்பட்டால் நீங்கள் செய்ய வேண்டியது, முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது, காயம் ஏற்பட்ட இடத்தில் வழிந்து செல்லுமாறு நீர் ஊற்றுதல். நீர் அதிலே தேங்கக்கூடாது, வழிந்து செல்லுமாறு நீர் ஊற்றுதல் வேண்டும். அடுத்த வினா, மனிதனில் இருந்து ஏனைய மனிதர்களுக்கு தொற்றக்கூடிய நோய்களில் இருந்து பாதுகாப்பு பெற செய்ய வேண்டிய செயற்பாடுகள் அவை. அதாவது தொற்று நோய்களில் இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? குறிப்பாக இங்கே மனிதனில் இருந்து மனிதர்களுக்கு, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், மனிதனில் இருந்து ஏனைய மனிதர்களுக்கு
தொற்றக்கூடிய நோய்களிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும்? முதலாவதாக சமூக இடைவெளியை பேணுதல், முகக்கவசங்களை அணிதல் வேண்டும், தனித்து நடமாடுதல் வேண்டும், பொருத்தமான வைத்திய சிகிச்சை பெற வேண்டும். கூடுதலாக கொரோனா காலப்பகுதியிலே இந்த செயற்பாடுகளை மனிதர்கள் பின்பற்றியிருப்பார்கள். எனவே இந்த விடயத்தினை அவதானித்துக் கொள்ளுங்கள். இதில் மிக முக்கியமானது மனிதனில் இருந்து ஏனைய மனிதர்களுக்கு தொற்றக்கூடிய நோய்கள் சார்ந்ததாக இருக்கின்றது இந்த வினா. நுளம்புகளை விரட்டுவதற்கு மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடுகள் அவை: ஒன்று, துளசி இலைகளை எரித்து புகையூட்டுதல், வேப்பம் விதைகள் இலைகளை எரித்து புகையூட்டுதல், உடலில் புல்லெண்ணெய் பூசுதல். இந்த 3 செயற்பாடுகளையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். நுளம்புகளை விரட்டுவதற்கு மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடுகள் இவை நுளம்புகளை அழிப்பதற்கான செயற்பாடுகள் அல்ல. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இவை நுளம்புகளை விரட்டுதல். இந்த விடயத்திலே மிக முக்கியமான விடயம். இந்த வினாவை சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள். சுற்றால சார்ந்த வினாக்களிலே சில வேளைகளிலே இவ்வாறாக நுணுக்கமாக வினாக்கள் வருவதுண்டு. நுளம்புகளை அழிப்பது என்பது வேறு, நுளம்புகளை விரட்டுவது என்பது வேறு. எனவே இந்த வினாவிலே நுளம்புகளை விரட்டுவதற்கு நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடுகள் தான் இங்கே வழங்கி இருக்கின்றேன், நுளம்புகளை அழிப்பதற்கு அல்ல. அடுத்த வினா, உடலுக்கு சக்தியை தரும் உணவுகள்: சோறு, பான், கருப்பட்டி, பலாக்காய், சீனி, குரக்கன்பிட்டு, கிழங்கு வகை, ரொட்டி, தேங்காய் எண்ணெய். இதிலே உதாரணங்களுக்காக சில உணவுகளை இங்கே பயன்படுத்தி இருக்கின்றேன். நீங்கள் பொதுவாக சிந்திக்கவும், உடலுக்கு சக்தியை தரக்கூடிய உணவுகள் என்று சொன்னால் உடலுக்கு சக்தியை தரக்கூடிய 2 போசணைக்கூறுகள் இருக்கின்றன. ஒன்று கார்போஹைட்ரேட், மற்றது கொழுப்பு. இந்த இரண்டுடைய செயற்பாடுகளுமே பிரதானமாக உடலுக்கு சக்தியை வழங்குவதுதான். ஆகவே இந்த 2 போசணைக்கூறுகளும் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் உடலுக்கு சக்தியை தரும் உணவுகளாக தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக, உடலுக்கு வளர்ச்சியை தரும் உணவுகள். உடலுக்கு வளர்ச்சியை தருவது என்பது வளர்ச்சியை தரக்கூடிய போசணைக்கூறு புரதம். ஆகவே அவை புரத உணவுகளாக இருக்க வேண்டும். பால், முட்டை, இறைச்சி, மீன், சோயா, அவரை, கடலை, பருப்பு, பயறு, போஞ்சி, கருவாடு, இவ்வாறாக அதிகளவான உணவுகள் இருக்கின்றன. நான் இதிலே உதாரணத்துக்காக கூடுதலாக வினாக்களிலே பயன்படுத்தப்படுகின்ற உணவுகள், அதை கூடுதலாக மனிதர்கள் உண்ணுகின்ற எல்லோருக்குமே தெரிந்த உணவுகளை இதிலே நான் வழங்கி இருக்கின்றேன். உடலுக்கு வளர்ச்சியை தருகின்ற உணவுகள் புரத உணவுகளாக இருக்க வேண்டும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த விடயம், உடலை நோயிலிருந்து பாதுகாக்கும் உணவுகள். நோயிலிருந்து பாதுகாக்கும் உணவுகள் உங்களுக்கு தெரியும், உடலை நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய போசணைக்கூறுகள் விட்டமின்களும் கனியுப்புகளுமாக இருக்கும். விட்டமின்களும் கனியுப்புகளுமாக இருக்கும். ஆகவே விட்டமின்களும் கனியுப்புகளும் இருக்கக்கூடிய உணவுகள், விட்டமின்கள், சில உணவுகளில் விட்டமின்கள் அதிகமாக இருக்கும், சில உணவுகளில் கனியுப்புகள் அதிகமாக இருக்கும். ஆகவே விட்டமின்கள் இருப்பதாக இருக்கலாம், கனியுப்புகள் இருப்பதாக இருக்கலாம். அவையெல்லாம் உடலுக்கு, அதாவது உடலை நோயிலிருந்து பாதுகாக்கும் உணவுகளாக இருக்கும். உதாரணத்துக்கு இங்கே தந்திருக்கின்றேன். பசளி, வெள்ளாரை, பொன்னாங்கண்ணி, கேரட், வெண்டிக்காய், தோடம்பழம், மாம்பழம், அன்னாசிப்பழம், பாலைப்பழம். அடுத்த வினா, நிறை உணவுகள் என அழைக்கப்படும் உணவுகள். நிறை உணவுகள் என அழைக்கப்படும் உணவுகள் பால் மற்றும் முட்டை. பால், முட்டை இந்த இரண்டினையும் நிறை உணவுகள் என்று அழைப்பார்கள். ஆகவே இந்த வினாக்கள், இதில் இருக்கக்கூடிய வினாக்கள் எமது உணவு எனும் கருப்பொருளோடு தொடர்புடைய வினாக்களாக இருக்கின்றன. ஒவ்வொரு வினாக்களும் ஒவ்வொரு போசனை கூறுகளை வெளிப்படுத்துவதாக அமைகின்றது. இதனை நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு விடயம். அடுத்த வினா, பானம் தயாரிக்க பயன்படும் வேர்கள். பானம் தயாரிக்க பயன்படும் வேர்கள் நான் இங்கே 2 வழங்கி இருக்கின்றேன். ஒன்று நன்னாரி வேர், மற்றது வெட்டி வேர். இவை உங்களுடைய ஆசிரியர் வழிகாட்டிலே வழங்கப்பட்டிருக்கின்றன, நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். பழுதடைந்த மரவள்ளி கிழங்கின் நிறம் யாது? பழுதடைந்த மரவள்ளி கிழங்கு நீல நிறத்தினை காட்டும். வீட்டு ஈ மொய்த்த உணவினை உட்கொள்வதால் ஏற்படும் நோய் கழிச்சல். மனிதனுக்கு மருந்தை வழங்குவதோடு தாவரங்களுக்கு நன்மை செய்யும் சுறுசுறுப்பான பிராணி. இதில் 2 விடயங்கள் இந்த வினாவிலே இருக்கின்றன. ஒன்று, மனிதனுக்கு மருந்தை வழங்க வேண்டும். அடுத்ததாக தாவரங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். 2 விடயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. சில வினாக்கள் இவ்வாறாக
அமைவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். எனவே வினாவை வாசிக்கின்ற போது சரியான முறையிலே கிரகித்துக் கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே 2 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மனிதனுக்கு மருந்தை வழங்குவது, மற்றது தாவரங்களுக்கு நன்மை செய்வது. இந்த ரெண்டோடு சேர்ந்து சுறுசுறுப்பான பிராணி. இதிலே இலகுவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். தேனி எங்களுக்கு தேனை தருகின்றது. தேனி சேகரிக்கின்ற தேனை மனிதன் பயன்படுத்துகின்றான். தேன் ஒரு மருந்து. ஆகவே மனிதனுக்கு மருந்தையும் வழங்குகின்றது. அதே நேரம் தேனி தாவரங்களுக்கு நன்மை செய்கின்றன. தேனீக்கள் தாவரங்களுக்கு நன்மை செய்கின்றன. தீங்கான பிராணிகளை அழிக்கும் பிராணி. தீங்கான பிராணிகளை அழிக்கும் பிராணி கவரக்கொய்யன். அடுத்த விடயம், பழுதடைந்த பாட்சோற்றின் இயல்பு யாது? துர்நாற்றம் வீசும். இது முக்கியமான ஒரு விடயம். சில உணவுகள் அவை பழுதடைந்தால் எவ்வாறான இயல்புகளை தோற்றுவிக்கும் என்பது தொடர்பாக ஆசிரியர் வழிகாட்டியிலே எமது உணவு எனும் கருப்பொருள் ஊடாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அதனை சரியாக பார்த்து கொள்ளுங்கள். இங்கே நான் பழுதடைந்த பாட்சோற்றினுடைய இயல்பு இங்கே தந்திருக்கின்றேன். துர்நாற்றம் வீசும். கண்டியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க சாலையோர தங்குமிடம் எது? அம்பலம் என்று சொல்வார்கள். வரலாற்று சிறப்புமிக்க சாலையோர தங்குமிடம். நெல்லை அறுவடை செய்த பின்னர் தூற்றுவதற்காகவும் அரிசி புடைப்பதற்காகவும் பயன்படுவது சுளகு. இது தரம் 3 ஆசிரியர் வழிகாட்டிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. நிலையான காந்தம் ஒன்றில் வடமுனைவு மற்றும் தென்முனைவு காட்டப்படக்கூடிய நிறங்கள் அவை அந்த முனைகள் எந்தெந்த நிறங்களிலே காட்டப்படுகின்றன? வடமுனைவு சிவப்பு, தென்முனைவு நீலம். வடமுனைவு சிவப்பு, தென்முனைவு நீலம். ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த காணொளியிலே நான் வழங்கியிருக்கக்கூடிய வினாக்களில் பெரும்பாலான வினாக்கள் எமது உணவு எனும் கருப்பொருளோடு தொடர்புடைய வினாக்களாக இருக்கின்றன. அவை ஆசிரியர் வழிகாட்டியில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதானமான சில விடயங்களை இங்கே வழங்கியிருக்கின்றேன். நிச்சயமாக இந்த வினாக்கள் மிக மிக பயனுள்ள வினாக்களாக இருக்கும். முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியிலே சந்திக்கின்றேன். நன்றி.